வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேத்து மார்க்கெட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 41 பாயிண்ட் வந்து நிஃப்டி பாசிட்டிவ்ல தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நேத்து ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 24,072 பாயிண்ட்டுக்கும் 24,242 பாயிண்ட்டுக்கும் இன்டர்மீடியட்ல ட்ரேட் ஆகி ஃபைனலா வந்து 24,167 பாயிண்ட்ல முடிஞ்சிச்சு. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் நேத்தும் வந்து நெட் பையர்ஸா தான் இருக்காங்க. லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2-3 டேஸா வந்து நெட் பையர்ஸா இருந்த எஃப்ஐஐ நேத்தும் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. இது நம்ம மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ எஃப்ஐஐயோட பையிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதர் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரூபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே தான் இருக்கு. லாஸ்ட் வீக்ல இருந்து டாலரையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த வகையில் 85 ரூபா 16 பைசான்ற லெவல்ல வந்து இப்போ ரூபி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ 22ன்ற லெவலுக்கு அதோட பிஇ இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அதர் மார்க்கெட்டும் சரி குளோபல் சிச்சுவேஷன் எல்லா மார்க்கெட்டையும் கம்பேர் பண்றப்ப நம்மளது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவா மூவ் ஆனாலுமே கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம மார்க்கெட் இருக்குது. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஜெஃப்ரீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு ஃபால் ஆகாது. யூஎஸ் அமெரிக்கா டேரிஃப் ப்ராப்ளம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டா நம்ம மார்க்கெட்ல கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேடி வேங்ஸ் வந்து இந்தியாவோட சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஸோ அவர் வைஸ் பிரசிடென்டா இருக்கிறதுனால நம்ம பிரைம் மினிஸ்டரோட டைரக்ட் மீட்டிங்ல வந்து மேபி நிறைய இந்த டேரிஃப் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸும் சரி நம்மளோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து அக்ரிமெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்தியாவுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற வகையில நியூஸ் வந்ததுனால நம்ம மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இது வந்து இன்னும் நம்மளோட மார்க்கெட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதை ஹோல்ட் பண்றவங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கண்டினியூஸா வந்து சிக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து மார்க்கெட்ல வந்து ஒரு 5% பக்கமா ஃபால் ஆயிருக்கு. ரீசெண்டா வந்த பேங்கிங் செக்டர் ரிசல்ட்ஸ் எல்லாம் எக்ஸலண்டா இருந்ததுனால இதுவுமே ஒரு நல்ல ரென்னப்ப கொடுத்துச்சு. இப்போ 600 கோடிக்கு பக்கமா மறுபடியும் வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைக்ரோ பைனான்ஸ் சைட்ல வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் மார்க்கெட்ல வந்ததுனால நேத்து மார்க்கெட்ல 5% பக்கமா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. இதை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். மற்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வச்சிருக்கவங்களுக்கு இதோட டார்கெட் வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான டார்கெட்டா தான் இருக்க போது. நேத்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நியூ 52 வீக் ஹை வந்து HDFC பேங்க்கும் சரி கோட்டக் மஹிந்திரா பேங்க்கும் ரீச் பண்ணிருக்கு. அதே மாதிரி HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் 15 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனியா மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸும் டிசிஎஸும் அந்த மைல்ஸ்டோனை ரீச் பண்ணிருக்கு. இது தேர்டு கம்பெனியா வந்து இதுவுமே 15 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் வந்து இந்த கம்பெனி வந்து ரீச் பண்ணிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் இப்ப நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.